அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். சென்னை ஒரு இடத்துல கூட வெல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை தாவேக்க உருவாக்கியிருக்கா சார். ரெண்டு இடத்துல மட்டும் சேகர் பாபு அவர்களும் உதயநிதி அவர்களுமே மட்டும் வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் மதியம் வரைக்குமே ரெண்டு பேருமே இந்த தோல்வி முகத்துல தான் போய்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் வித்தியாசத்துல மட்டுமே வெற்றி பெற்றிருக்காங்க இல்லையா? எல்லாத்தையும் தகர்த்திருக்காங்கன்னு பார்க்கலாம். உண்மையிலே ஒரு பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா எம்ஜிஆர் காலத்தில் கூட திமுக சென்னை கோட்டைங்கிற அந்த பேரை மாற்ற முடியல. அதுக்கப்புறம் அந்த காலத்திலே ஒரு கருத்து இருக்கும். ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் படித்தவர்களுடைய ஆதரவு உள்ள கட்சி திமுக, பாமரர்கள் தான் அதிமுகவுக்கு ஆதரவு அளிப்பாங்க. அதனால தான் ரூரல் பகுதியில் அதிமுகவுக்கு செல்வாக்கு இருக்கும். சென்னை போன்ற படித்தவர்கள் நிரம்பிய நகர பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அதிமுக மக்கள் விரும்ப மாட்டாங்க, திமுகவை தான் விரும்புவாங்கங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கும். என்ன, அதை படித்தவர்கள் எல்லாமே திமுகவை விரும்புகிறாங்க. அதனால தான் சென்னை திமுகவுடைய கோட்டையாக இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து இருந்தது. அது கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலத்திலேருந்தே அது ஓரளவுக்கு உண்மைன்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தது. எம்ஜிஆர் அலையடித்த போதும் சென்னை கோட்டை திமுகவிடம் அவங்களால பிடுங்க முடியல. ஆனால் இந்த தேர்தலில் நீங்கள் சொன்ன மாதிரி சென்னையில் இருக்கிற 16 தொகுதிகளிலும் திமுகவுக்கு ஒரு தோல்விங்கிற நிலை தான். எல்லா இடத்துல 16 தொகுதிகளுமே தாவேகாவசம் போகிற மாதிரி ஒரு சூழல் இருந்து கடைசி நேரத்தில் 2 தொகுதிகள் மட்டும் மீண்டும் திமுகவுக்கே போயிருக்கு. அது உண்மையிலே ஒரு பெரிய புரட்சி தான். அந்த புரட்சியை விஜய் சத்தம் இல்லாமல் பண்ணிட்டார். பட் அதே நேரம் இன்னொரு உண்மையை நம்ம இந்த நேரத்தில் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இந்த தேர்தல் குறித்து எத்தனையோ கருத்து கணிப்புகள் வந்தது. எல்லா கருத்து கணிப்புகளும் பொய்யாயிடுச்சு. ஆனால் தாவேகா தரப்பிலிருந்து ஒரு சர்வே எடுத்தாங்கல்ல, அந்த சர்வே மட்டும்தான் 100க்கு 100 உண்மையாயிருக்கு. எப்படின்னா, தாவேகாவில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் விஜயா இருக்கட்டும், புஷி ஆனந்தா இருக்கட்டும், ஆதவர்ஜுனவா இருக்கட்டும், எல்லாருமே சென்னையில தான் போட்டிட்டாங்க. ஆனா இப்ப நம்ம ஏற்கனவே என்ன கேள்விப்பட்டோம், திமுகவுடைய கோட்டை தான் சென்னை. அப்ப அந்த திமுக கோட்டைக்குள்ளேயே ஒரு கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் போட்டியிடுறதுங்கிறது எவ்வளவு பெரிய ரிஸ்க். ஒரு பேச்சுக்கு சொல்றேன், விஜயை தவிர்த்து மற்றவங்கெல்லாம் தோத்து இருந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய அவமானம். ஆனா அவர்களை பொறுத்த வரைக்கும் பயங்கர நம்பிக்கையோடு சென்னையில் போட்டிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ அவங்க ஒரு சர்வே எடுத்து சென்னை தாவேகாவுக்கு ஒரு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற அந்த தரவுகளின் அடிப்படையில் தான் அவங்க இங்கே கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் அவர்களுக்கு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. அப்போ பல ஊடகங்கள், பல வருட அனுபவம் உள்ள ஊடகங்களிடம் இல்லாத ஒரு டீம் தாவேகா கிட்ட இருக்கு. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். கண்டிப்பா சார். ஏன்னா 16 தொகுதியும் கைப்பற்றுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மாபெரும் வெற்றி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 2 வருட கட்சி, அனுபவம் இல்லாத ஒரு கட்சி, அனுபவம் இல்லாத நபர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு பல விமர்சனங்கள் எல்லாத்தையும் உடச்சி சுக்குநூறாக்கியிருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக இருக்கிற அமைச்சர்கள், அதாவது தாமு அன்பரசனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும், அன்பில் மகேஷாக இருக்கட்டும், தங்கம் தென்னரசு, அதுக்கப்புறமா கேஆர் பெரிய கருப்பண்ணன், இந்த மாதிரி பிடிஆர் ராஜா, பழனிவேல் தியாகராஜன், இவங்க எல்லாருமே ஓரளவு வின் பண்ணிடுவாங்க. ஏன்னா முன்னாடி அமைச்சராக இருந்தவங்க, மக்களுக்கு நல்லா பரிச்சயமானவங்க, மீண்டும் வந்துருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இது எல்லாமே பொய்யாக்கப்பட்டிருக்குது இல்லையா சார்? அதாவது திமுக அரசு மீது மக்களுக்கு ஒரு 50% அதிருப்தி அப்படின்னா, திமுக அமைச்சர்கள் மீது மக்களுக்கு ஒரு கடுமையான அதிருப்தி இருக்கு. விதிவிலக்காக பிடிஆர், பழனிவேல் ராஜா போன்ற சிலர் விதிவிலக்காக இருந்தாலும் பெரும்பாலான அமைச்சர்கள் மீது ஒரு பெரிய அதிருப்தி மக்களுக்கு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அமைச்சர் மூர்த்தி, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், மூர்த்தி அமைச்சரான சில வருடங்களிலேயே அவர் குடும்பத்தில் ஒரு திருமணம் அவருடைய மகனுக்கோ நடத்தினாங்க. அது பார்த்திங்கன்னா மதுரையே அப்படியே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு திருமணத்தை அவங்க நடத்தினாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு அமைச்சர், அதுக்கு முன்னே அவர் ஒரு சாதாரண ஆள் தான். ஆனால் திமுக எம்எல்ஏவாக ஜெயித்து அவருக்கு அமைச்சர் பதவி கிடைத்து ஒரு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரானதுக்கு பிறகு பல கோடி செலவு பண்ணி ஒரு திருமணத்தை நடத்துகிறார் அப்படின்னா அந்த பணம் எங்கிருந்து வந்ததுங்கிறது மதுரை மக்களுக்கு தெரியாதா? நிச்சயமாக கெஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு அமைச்சருடைய அந்த ஆடம்பரம், அலட்சியம், அராஜகம் இதெல்லாம் சேர்ந்து அவர்கள் மீது மக்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தியையும் கோபத்தையும் ஏற்படுத்தினது.
ஸோ அதுதான் இந்த தேர்தலில் வந்து மக்கள் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. எஸ், ஏன்னா ஒவ்வொரு அமைச்சர்கள்ட்டையும் லிஸ்ட் எடுத்தோம்னா ஒரு 5000 கோடி சொத்து இருக்குமா சார்? நிச்சயமாக அது எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா மக்கள் எல்லாம் சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டு இருக்கும்போது எல்லாரும் கோடி கோடியாக சேர்த்ததன் அதிருப்தி இந்த வெளிப்பாடு அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த தேர்தலை. சரி, விஜய் அவர்கள் வந்து 2 தொகுதியிலையும் போட்டியிட்டாங்க. எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, முதல்ல விஜய் ஒரு தொகுதியில் ஜெயிக்கட்டும், அதுக்கப்புறமா மற்றதை பேசலாம். முதல்ல வந்து தாவேக்கா ஒரு தொகுதியில் ஜெயிக்கட்டும், மற்றதை அப்புறம் பேசலான்ற ஒரு ஏளனம் இருந்தது. பட் விஜய் அவர்கள் 2 தொகுதியிலையுமே ஜெயிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அடுத்து என்ன நடக்க போகுது? அதாவது ஒருவர் 2 தொகுதியில் போட்டியிடுவதுங்கிறது நம்ம அதை வரவேற்க முடியாது. அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்லை. அது ஒரு சுயநலத்துக்காக எடுக்க வைக்கிற முடிவு. விஜயை பொறுத்தவரை சுயநலத்துக்காக தோல்வி பயத்தினால் அந்த முடிவை எடுத்தாரா அல்லது வேற யாராவது ஜோசியக்காரங்க சொல்லி இந்த முடிவை எடுத்தாராங்கிறது தெரியல. மொத்தத்தில் அந்த 2 தொகுதியில் போட்டியிட்டதுங்கிறது நம்ம ஏற்க முடியாது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 2 தொகுதியிலையுமே அவர் ஜெயிச்சிட்டாரு. ஏன்னா அப்போ கண்டிப்பாக ஒரு தொகுதி அவர் ரிசைன் பண்ணணும். பட் எனக்கு தெரிந்து திருச்சி கிழக்கு தொகுதியை ரிசைன் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இடைத்தேர்தல்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு செலவு தானே, அது அரசுக்கு ஏற்படுகிற அனாவசிய செலவு. அந்த செலவை வந்து விஜய் வந்து ஏற்படுத்தி இருக்கக்கூடாது. இல்லை, இதற்கு முன்னதான் எல்லாரும் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களாக இருக்கட்டும் 2 தொகுதியில் தேர்வு பண்ணி நின்றுருக்காங்கல்ல. நின்றுருக்காங்க. இப்போ ஜனநாயகம் வந்து அதற்கு அனுமதிக்குது. நம்ம நாட்டினுடைய சட்டம் அதை அனுமதிக்குது. அதில் மாற்றம் இல்லை. அதே நேரம் நீங்கள் யோசிக்கணும்ல, இப்படி நம்மளுடைய சுயநலத்துக்காக இப்படி நிற்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு தொகுதியினுடைய உறுப்பினராக தான் நம்ம நீடிக்க முடியும். அப்போ ஒரு தொகுதியை நம்ம ரிசைன் பண்ணோம்னா அங்கே ஒரு தேர்தல் வரும். தேர்தல் வந்தால் அதுக்கு பணம் செலவாகும். அது மக்களுடைய வரிப்பணம். அப்போ உங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் மக்களுடைய வரிப்பணத்தை வீணடிக்கக்கூடாது. எம்ஜிஆர் நின்னாரு, ஜெயலலிதா நின்னாரு, லாலு பிரசாத் நின்னாரு, ராகுல் காந்தி நின்னாரு நம்ம சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு முன்மாதிரி அரசியல்வாதியாக அரசியல் களத்துக்கு வர்றோம். அப்படிங்கும்போது நம்முடைய செயல் இன்னும் 100 வருடத்துக்கு பேசப்படணும். இல்ல, அதுதான் மக்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பெரிய புரிதல்லாம் கிடையவே கிடையாது. அதனாலதான் 2 இடத்துலையுமே அவருக்கு வெற்றி கொடுத்துருக்காங்க. அப்ப இப்ப வந்து இப்போ ஓட்டு போட்டிருக்க மக்கள் எல்லாருமே வந்து முழுமையான புரிதலோட ஓட்டு போட்டிருக்காங்களா, இல்ல விஜய்ன்ற முகத்துக்காக ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? புரிதலோடு ஓட்டு போடுபவர்கள் எண்ணிக்கைங்கிறது மிக குறைவாக தான் இருக்கும். விஜய் அப்படிங்கிற அந்த 3 எழுத்துக்கு கிடைத்தது தான் இந்த வாக்குகள் எல்லாமே. அதுங்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் கொள்கைக்காக கிடையாது. இன்னொன்று ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா, தாவேக்கா தங்களுடைய கொள்கையை வந்து பெரிய அளவில் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்ததாக தெரியலை. இல்லை, அதுதான் உண்மை. அந்த விஜய்ங்கிற முகம், விஜய் என்கிற பெயர், அதற்கு தான் இந்த வாக்குகள் எல்லாமே கிடைச்சிருக்கு. ஓகே, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, தொடர்ந்து வந்து விஜய் த்ரிஷா அவர்களுடைய பேச்சு அப்படின்றது சமீப காலமாக பயங்கரமாக அடிபட்டு இருந்துச்சு. இப்போ விஜய் அவர்களுடைய அந்த தேர்தல் முன்னிலையை நோக்கி போகும்போது த்ரிஷா அவர்களுடைய வருகை அப்படின்றது வந்து பெரிய பேசு பொருள் இப்போ மறுபடியும் மாறி இருக்கேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விஜயோடு நடித்த நடிகைகளில் த்ரிஷாவும் ஒருவர். இன்னொன்று நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதாக ஒரு தகவல் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் அந்த வெற்றியை வந்து பார்த்துட்டு அவர் வாழ்த்துவதற்காக போயிருக்கலாம். இதுக்கு மேலே நம்ம இந்த கட்டத்தில் கற்பனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவர் போயிட்டாரே, அங்க என்ன பேசினாங்க, திருச்சி கிழக்குல திரிசாவை நிக்க வைப்பாரா, கட்சியில் கொள்கை பொறுப்பு செயலாளரா கொண்டு வருவாரா, கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜய் பல திரை நட்சத்திரங்களை அவருக்கு வாழ்த்துறாங்க. இவர் வந்து விஜயோட தோழிங்கிறதுனால அவர் நேரில் வாழ்த்துனதான் நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். ஓகே, இப்போ தாவேக்கா வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த வெற்றி வாய்ப்பு அப்படின்ற இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க, வந்துட்டாங்க. தாவேக்கால இருக்கக்கூடிய யாருமே வந்து அரசியல் அனுபவம் அவ்வளவு உள்ளவர்கள் கிடையாது. அப்படின்றப்போ அடுத்த கட்டம் இவங்க எப்படி மூவ் பண்ணுவாங்க, யாரு கைட் பண்ண போறா, என்ன பண்ண போறாங்க? இல்ல, அந்த கேள்வி உங்களுக்கு இருப்பது போலவே நமக்கும் இருக்கு. ஏன்னா விஜயே எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை மக்கள் வந்து விஜய் கொடுத்துட்டாங்க. அதனால எனக்கு கேட்டால் விஜயே ஒரு மாதிரி திகைச்சு போய் அந்த மனநிலையில் தான் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். என்னதான் வெற்றி கிடைத்தாலும் ஒரு பக்கம் அவருக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு திகைப்பும் இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய பொறுப்பை மக்கள் கொடுத்துருக்காங்க, இதை எப்படி நம்ம சரியாக செய்வோமா மாட்டோமா, செஞ்சிருவோம், அதை எப்படி செய்யணும், சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற அந்த பதட்டம் வந்து விஜய்க்கு நிச்சயமாக இருக்கும். அதே நேரம் பார்த்திங்கன்னா அங்கே அனுபவம் வாய்ந்தவர்களும் இருக்காங்க. செங்கோட்டையனாக இருக்கட்டும், இன்னும் பல பேர் அந்த கட்சியில் இருப்பதால் எனக்கு தெரிஞ்சு விஜய் சிறப்பாக செயல்படுவார்னு தான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும். நம்மை நம்பி மக்கள் வந்து இப்படி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அந்த மக்களுக்கு நாம் நேர்மையாக இருக்கணும்னு நினச்சாலே போதும், மற்ற எல்லாமே சரியாக நடந்துடும். இதை வச்சு நம்ம சம்பாதிக்கணும் அல்லது நம்ம பின்னால் இருப்பவர்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சா அது தப்பாயிடும்.
எனக்கு தெரிஞ்சு விஜய் அப்படியெல்லாம் செயல்பட மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற கட்சிகள் அறிவித்த அந்த திட்டங்களை விட விஜய் அவர்கள் அறிவித்த திட்டங்கள் அப்படின்றது பயங்கரமாக எக்ஸ்பென்சிவ் ஆனது. இன்றைக்கி இருக்க தமிழகத்துடைய இதுக்கு முன்னாடி ஆண்ட திமுக கட்சிகள் விட்டுட்டு போயிருக்கக்கூடிய அந்த கடன் சுமை அப்படின்றது 10 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது. விஜய் அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்கள் அப்படின்றது அது பல கோடி ரூபாய்க்கு போகும், பல லட்சம் கோடி ஆகுன்றாங்க ஒரு மாதத்துக்கு. அப்படின்றப்ப இது எல்லாத்தையும் எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்க? அதான் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, எந்த அரசாக இருந்தாலும் சரி, திமுக அரசாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், தாவேகாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி சக்திக்கு மீறி ஒரு திட்டத்தை அறிவிக்கும் போது அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும். அப்போ பணம் தேவைப்படும் போது அவங்க வீட்டிலேருந்து பணத்தை எடுத்தாலும் செலவு பண்ண போகிறது இல்லை, அரசு பணத்தை எடுத்து தான் அந்த செலவே பண்ணி ஆகணும். அரசு பணம்ங்கிறது என்ன அப்படின்னா மக்களிடமிருந்து பெறப்படுகிற வரி வருவாய் தான் பெரும்பாலும். அப்போ உங்ககிட்டேருந்து பிடுங்கி வேறு பெயரில் உங்களுக்கே அவங்க கொடுப்பாங்க. ஸோ அப்படி தான் பண்ணி ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், மின்சார கட்டணம் 2 மாதத்துக்கு ஒருத்தர் தான் நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் 1 மாதத்துக்கு தான் மின் கணக்கீடு செய்யப்படும்னு கடந்த தேர்தல் 2021 தேர்தல்லையே திமுக அறிவித்தாங்க. ஆனால் அவங்க 5 வருடம் ஆட்சியில் இருக்கும்போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை. நீங்கள் 1 மாதத்துக்கு ஒருத்தர் அந்த மின் கணக்கீடுன்னு ஒரு முறையை கொண்டு வந்திருந்தாலே நம்ம பணம் எவ்வளவோ மிச்சமாகிருக்கும். ஆனால் அவங்க அதை செய்யவே இல்லை. 2 மாதம் கணக்கிடுவோம், அதில் கிடைக்கிற கூடுதல் வருவாயை வச்சு மக்களுக்கு வந்து வெடியல் பேருந்து, மகளிர் உதவித்தொகைக்கு செலவு பண்ணுவோன்னு தான் அவங்க திங்க் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட எனக்கு விஜயும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு மீறி வாக்குறுதி கொடுத்தாலும் அதே மாதிரி மக்களிடமிருந்து வரி மூலம் காசை எடுத்து அதை தான் அவர் செலவு பண்ண போகிறார். அதே நேரம் எனக்கு தெரிஞ்சு அவர் அறிவித்த பல திட்டங்கள் உடனடியாக செயல்பாட்டுக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, கொஞ்சம் டிலே ஆகும். அல்லது அடுத்து 2029 தேர்தல் நெருங்கும் போது இந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே செயல்படுத்தி அந்த தேர்தலுக்கான ஒரு அச்சாரமாக அதை மாற்றுவாங்க. அதுதான் நடக்கும். கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் 2 பேரை பற்றி பேசி ஆகணும் சார். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 4 முனை போட்டின்னு சொல்லிட்டு 4ஆவதாக ஒரு இடத்துக்கு வந்த நாம் தமிழர் கட்சி. நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க இந்த தேர்தலோட நாம் தமிழர்ன்ற ஒரு கட்சி இருக்கவே இருக்காது அப்படின்னீங்க. அது சாத்தியமாக இருக்கா அன்னைக்கு? இல்லை, நாம் தமிழர் கட்சிங்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் 0. அதை முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். மக்கள் புரிஞ்சிருக்காங்க, அதனால தான் அவருக்கு யாரும் வாக்கு அளிப்பது இல்லை. நாம் தமிழர் தொண்டர்கள் அதை புரிஞ்சுக்கணும். என்னன்னா, ஒருத்தர் தனித்து நிற்கிறாரு, எந்த கட்சியோடும் கூட்டணி அமைக்காமல், அவருக்கு 8% வாக்கு இருக்குது, 10% வாக்கள் இருக்குது என்று சொன்னாலும் அதை வச்சு எதுவுமே நடக்காது. ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாது. இதுதானே உண்மை. ஸோ இந்த உண்மை சீமானுக்கு தெரியாதா? தெரிஞ்சும் எதுக்கு 234 தொகுதியில் வேட்பாளர்களை நிற்க வச்சு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுறாரு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி ஒரு வியாபார பொருளாக அவர் வந்து பயன்படுத்துகிறார். மற்ற கட்சிகளோடு பேரம் பேசி பணம் சம்பாதிப்பதற்கு பயன்படுகிற கட்சியாக தான் நாம் தமிழர் கட்சி இருக்குது. இந்த கட்சி இன்னைக்கு இல்லை, இன்னும் 100 வருஷம் தனித்து நின்றாலும் நாம் தமிழர் கட்சிக்கு டெபாசிட் கூட கிடைக்காது. இதுதான் உண்மை. யோசிச்சு பாருங்கள், ஒரு கட்சியின் தலைவருக்கே டெபாசிட் கிடைக்கலைங்கிறது எவ்வளவு பெரிய அவமானம். இது ஒரு முறை 2 முறை இல்லை, பல முறை நடந்திருக்கு. ஆனாலும் அதே விஷயத்தை அவர் ஏன் தொடர்ந்து பண்ணுறாருன்னா, இந்த கட்சியை வைத்து அவர் வேறு கணக்கு போட்டிருக்கார். அவ்வளவுதான். என்னுடைய கவலை எல்லாம் அந்த கட்சியை நம்பி அவர் பின்னால் செல்கிறவர்கள் மீது தான். ஏன்னா உங்களை மூளை செலவை செய்து உங்களை தன் பின்னால் அலைய வைக்கிறார் சீமான். அதை இவங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்து சொன்னால், ஏற்கனவே சொன்ன மாதிரி கடந்த தேர்தலில் சீமான் வாங்கிய 36 லட்சம் வாக்குகள் தான் அதிகபட்ச வாக்குகளாகவும் அதிக வாக்கு சதவீதமாகவும் விஜய் பக்கம் போயிருக்கு. ஆமாம், இந்த தேர்தலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய வாக்கு சதவீதம் கணிசமாக குறைஞ்சிருக்கிறத நம்மளே பார்க்குறோம். இனிவரும் காலங்களில் சீமானுடைய நிலைமைங்கிறது அப்படி தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு போடப்படுகிற ஓட்டு செல்லாத ஓட்டுக்கு சமம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. செந்தில் பாலாஜி கரூர் நடிக்க மாட்டாரு, கோவைக்கு போகிறாரு, அவர் கண்டிப்பாக வந்து தோல்வியை சந்திப்பார், ஏன்னா வந்து அவர் பயங்கர மோசடி பண்ணியிருக்காரு அப்படின்னு பெரிய அளவில் வந்து குற்றச்சாட்டுகளை வச்சாலும் வழக்குகளை சந்தித்தாலும் ஜெயிலுக்கே போயிட்டு வந்தாலும் மக்கள் மறுபடியும் எப்படி அவர் அங்கீகரிச்சிருக்காங்க? இது செந்தில் பாலாஜி பற்றி எல்லாருக்குமே தெரியும். செந்தில் பாலாஜி இருக்கும் இடமெல்லாம் செல்வ செழிப்புள்ள இடமாக மாறும் அப்படிங்கிறது நம்ம கடந்த காலத்தில் பார்த்தது தான். இன்றைக்கு அவர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போய் அவருக்கு வெற்றி கிடைச்சிருக்கலாம். எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சார்னு பார்த்தீங்கன்னா மிக குறைவான வாக்கு வித்தியாசம்தான். அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜிக்கு உண்மையிலேயே செல்வாக்கின் அடிப்படையில் இந்த வெற்றி கிடைச்சதா அப்படின்னா என் பார்வையில் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மற்ற தொகுதிகளில் வாக்குகளுக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை விட செந்தில் பாலாஜி தொகுதியில் பெரிய அளவில் வந்து பணம் கொடுக்கப்பட்டதாக செய்திகளெல்லாம் நம்ம பார்த்தோம். எல்லாத்துக்கும் மேலே இத்தனை காலமாக அவர் கரூர் தொகுதியில் தானே இருந்தார், இப்போவும் நின்று இருக்கலாமே. அதுக்கடுத்து அந்த கரூர் சம்பவத்தில் செந்தில் பாலாஜி மீது ஒரு குற்றம் சுமத்தப்படுது. அப்போ நீங்கள் கரூரிலே நின்று வென்று தன் மீது குற்றம் இல்லைங்கிறத நிரூபிச்சிருக்கணும்ல. ஸோ அந்த வாய்ப்பை கூட அவர் பயன்படுத்திக்கலையே. அப்போ என்ன அர்த்தம்னா, கரூரில் நின்னா நம் நிச்சயமாக தோற்கடிக்கப்படுவோங்கிற பயத்தில் தான் அவர் வந்து கோயம்புத்தூருக்கே ஷிஃப்ட் ஆனார்.
அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதனால இந்த முறை அவர் வெற்றி அடைந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அதை ஒரு வெற்றியா எடுத்துக்க முடியாது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திக்கிறேன். நன்றி சார். நன்றி.